பழகணும். நெகேமியா 13 கடைசி வசனத்துல, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீர் என் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும். அது என் பிள்ளைகளுடைய காரியம், அல்லது என்னுடைய வேலை காரியம், பிசினஸ் காரியம், ஊழிய காரியம், என் குடும்ப காரியம், ஒரு நன்மை நடக்கணும். தடப்பட்டுக்கிட்டே இருக்குது. நன்மையான காரியம் நடக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா நீங்கள் நன்மை செய்கிற தேவன், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என்னை மறந்துட்டீங்களா? நீங்க ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ அப்படின்னு சொல்ல தோன்றும். வேத புஸ்தகத்துல ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எகிப்து தேசத்துல 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. கர்த்தரை நோக்கி கோப்பிட்டாங்க, தேவனே எங்களை நினைத்தருளும் என்று. தேவன் அவளை நினைத்தருளி ஒரு சமயம்